வணக்கம் நண்பர்களே, இது VDL Vlogs. கதை கேட்கலாம் வாங்க. வெங்கடேசன் எழுதிய வீரயுக நாயகன் வேல்பாரியின் கதையை கேட்க வந்த உங்க எல்லாருக்கும் VDL Vlogs VDLின் அன்பு வணக்கங்கள். உங்க எல்லாரையும் பாரியின் பரம்பு மலைக்கு கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதுவரை நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. வாங்க கதை கேட்கலாம். வீரயுக நாயகன் வேல்பாரி. இளமருதன் கூண்டை எடுத்துட்டு பாண்டரங்கத்துக்குள்ள நுழையிறான். அந்த அரங்குல வைக்கிறதுக்காகத்தான் தந்தை காமன் விளக்க செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறான். ஆனா நான் கொண்டு வந்த விலங்கு அதுக்கு முன்னாடியே உள்ள நுழைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு இளமருதன் மகிழ்ச்சி அடைகிறான். இப்படி பல வாரம் நினைச்சுக்கிட்டே அந்த மாளிகையில இருக்கிற மாடத்துல கூண்டை வைக்கிறான். அந்த 2 தேவாங்கு விலங்குகளும் அதனோட வட்ட கண்களை உருட்டி உருட்டி அது எங்க இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கு. அதுங்க முன்ன மாதிரி அவ்வளவா பயப்படுறதில்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போதே அந்த 2ம் அண்ணாந்து மேல் கூரைய பார்த்து பயந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. முறையா அதோட கத்தலை கேட்குறான் இளமருதன். அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு அவனும் மேல் கூரைய பாக்குறான். ஒரு ஓரத்துல அந்த நிலவு இருந்துச்சு. காலம் சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் அது சொல்லிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா இளமருதனுக்கு தான் அது என்னன்னே புரியல. இது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். இளமருதன் இங்க அப்படியே இருக்கட்டும், நாம பரம்பு மலையில என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துருவோம். கார்காலத்தோட தொடக்க நாள்லயே மழை கொட்டி தீக்குது. கபிலரோட உடல் அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைச்சுக்குது. கபிலர் இருந்த வீட்டில் தான் எந்நேரமும் பாரியின் மகள்கள் இருந்தாங்க. அங்கவை சங்கவையோட சேர்ந்து 8 பேருக்கு எழுத்துக்களை கத்து கொடுத்துட்டு இருந்தாரு கபிலர். நடு வீட்டில் மரப்பலைகளை மணலை கொட்டி அதுக்கு மேலே உயிரெழுத்துக்களை எழுத சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு கபிலர். கொஞ்ச காலம் கபிலருக்கு உதவியா அவரோடு இருந்துட்டு வருவதா சொல்லி மயிலா அங்கேயே தங்கிக்கிட்டா. பரம்பு நாட்டின் தென்பகுதி எல்லைக்காவல் பொறுப்பாளன் கூழையனிடமிருந்து தேக்கனுக்கு தகவல் வந்திருந்தது. குடநாட்டு அமைச்சன் கோலூர் சாத்தனின் கைகளை வெட்டி அனுப்பியதற்கு பிறகு குட்டநாட்டு அரசவைக்கு குடநாட்டின் தூதுவர்கள் போயிருந்தாங்க. அடுத்து நிகழப்போவதை பற்றி விழிப்போட இருக்க வேண்டிய வேலை இது அப்படின்னு நினைக்கிறாங்க. கொற்றவை கூத்து முடிந்து 1 வாரத்துக்கு பின்னால கபிலரின் உடல் முற்றிலும் குணமாகுது. ஆனா மனம் மிகவும் துவண்டேதான் இருக்கு. நீலன் புறப்பட்டு போன பின்னால கபிலரின் மனம் நிலை கொள்ள நாள் எடுத்தது. பார்த்த முதல் கணத்திலிருந்தே அவனை பற்றி வியப்பு பெருகிட்டே இருந்தது. வேட்டுவன் பாறையில பார்த்தப்போ கையில பிடிச்சிருந்த அதே வேல் கம்போடு கபிலர் கிட்ட இருந்து விலகி காட்டுக்குள்ள மறைஞ்சான் நீலன். கண்களை விட்டு நீங்கும் வரை கபிலரின் கண்கள் அசைவற்று அவனையே பார்த்துட்டு இருந்தது. இப்போ கபிலரோட எந்நேரமும் உடனிருந்து உதவி செய்யறது உதிரன். இவனும் நீலனை போலத்தான் துடிப்பேறியவன். கபிலரின் தேவைகளை மிகுந்த அக்கறையோட கவனிச்சு வரான். ஒரு பகற்பொழுதுல கபிலரின் வலது காலை தனது தொடையின் மேல தூக்கி வச்சுக்கிட்டு விரல் நகங்களை நறுக்க தொடங்கினான் உதிரன். அவரோட வலது கால் நடு விரல் சூம்பி போய் சின்னஞ்சிறியதா இருந்தது. அந்த விரலோட அடிப்பகுதிய விரல்களால மெல்ல நேவி விட்டான் உதிரன். கொஞ்சம் உயரமான மரப்பலகையின் மேல உட்கார்ந்திருந்தாரு கபிலர். அவரோட எண்ணங்கள் வேற எங்கோ இருக்கு. உதிரன் நகத்தை நறுக்கிறான் அப்படின்றது மட்டும்தான் அவரோட நினைவுல இருந்துச்சு. சூம்பிய விரலுக்கு உணர்ச்சி இல்லாததால அவன் அந்த விரலின் அடிப்பாகத்தை நீவி விட்டு இருக்கிறத அவரால உணர முடியல. பரம்பு நாடே ஒரு தாய் போல இருக்கு. அழிந்த இனங்களை வாழ துடிக்கிறவங்களை எங்கோ இருந்து வந்து சேர்ந்தவங்களை எல்லாரையும் அள்ளி அணைச்சிக்கிட்டு இருக்கு. சேரனின் நாடு, சோழனின் நாடு, பாண்டியனின் நாடுன்னு மன்னர்களால் தானே நாடுகள் அறியப்படுது. ஆனா ஒரு தாயின் குணத்தோட விளங்கும் நாட்டை ஏன் தாய் நாடு அப்படின்னு சொல்லக்கூடாது? நாட்டை தாயோடு ஒப்பிடும் எண்ணம் இதுவரைக்கும் யாருக்கும் தோன்றியதே இல்லை. சில மாதங்களுக்கு முன்னால இப்படி ஒரு எண்ணம் தோன்றி இருந்தா அது எவ்வளவு பொருளற்றதா இருந்திருக்கும். மண்ணும் நாடும் உடமையின் குறியீடுகள். அவற்றை போய் தாய் கூட எப்படி ஓமையா சொல்ல முடியும்? ஆனா கொற்றவை கூத்த பார்த்த பின்னால திசையற்றவர்களையும் நிலமற்றவர்களையும் தலைமுறையா அள்ளி அரவணைச்சு நிற்கும் பரம்பு நாட்டை தாய்நாடு அப்படின்னு சொல்றதை விட வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கபிலரோட எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும் போதுதான் அவரை அறியாமலே கண்கள் கலங்குது. ஒரு கணம் கண்களை மூடி சிந்திக்கிறாரு. தனக்குள்ள என்ன நிகழ்ந்துட்டு இருக்கு? மேலெல்லாம் ஏன் சில்லிட்டு அடங்குது? இப்போ நினைவுக்குள்ள என் தாய் வந்துட்டு போனாலே எப்படி? நினைவின் வழியே எதையோ கண்டறிந்து விட நினைச்சப்போ அவரோட கால் விரல் நினைவுக்கு வருது. மெல்ல குனிந்து கீழே பாக்குறாரு. அவ்வளவு நேரம் எங்கேயோ பார்த்துட்டு இருந்த கபிலர் இப்போ குனிந்து தன்னை பாக்குறாரு அப்படின்றது தெரிஞ்சதும் உதிரன் சொல்றான், உங்கள் வலது கால் நடுவிரல்ல குருதி ஓட்டத்துக்காக அடி நரம்ப சற்று அழுத்தி நீவிட்டேன். எதுவும் தொந்தரவாயிருச்சா?
இல்ல அப்படின்னு தலைய மட்டும் அசைக்கிறாரு கபிலர். உதிரன் சொல்றான், நடுவிரல் சூம்பி இருக்கிறதுனால நடக்கும்போது கொஞ்சம் இடறினாலும் தசை பிறண்டுரும். முடிஞ்ச வரை பாதடிய கலட்டாதீங்க. இப்போ தலையாட்டாம அவனையே பார்த்துட்டு இருக்கிறாரு கபிலர். வேட்டுவன் பாறையில ஏறும்போது நீலன் உங்க பாதடைய கழற்ற சொன்னதால தானே உங்களுக்கு தசை பிறண்டிருக்கு. காட்டில் பிடித்து நடப்பதை போன்ற வடிவுல பாதடைய செய்து தர ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த விரலோட அடிப்பாகத அழுத்தி நீவி விட்டான் உதிரன். கபிலரின் கண்கள் கலங்குது. அதை கவனிச்ச உதிரன் கேக்குறான், வலி ஏற்படுற மாதிரி மிகவும் அழுத்திட்டேனா அப்படின்னு பதட்டத்தோட கேக்குறான். இல்ல, சிறு வயதுல என் தாய் அந்த விரலின் அடி நரம்ப இளஞ்சூட்டு எண்ணெய் தொட்டு அழுத்தி நீவி விடுவாங்க. அப்போ ஏதாவது ஒரு கணத்துல அந்த விரலை நான் உணர்ந்திருக்கிறேன். மற்ற நேரங்கள்ல அதை நான் உணர்ந்ததே இல்லை. எத்தனையோ வருஷங்க ஓடிடுச்சு. எவ்வளவோ நிலப்பரப்புகளை நடந்தே கடந்திருக்கிறேன். பல்லாண்டுகளுக்கு பின்னால இப்பதான் ஒரு கணம் அந்த விரலை நான் உணர்றேன். உணர்ந்த அந்த கணம் என் தாய் நினைவுக்கு வந்துட்டா. உடல் எல்லாம் செழிப்பு மேலிடுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே உதிரனின் உச்சந்தலையில கை வைக்கிறாரு கபிலர். கண்கள்ல நீர் ஊறுது. சிறிது நேரத்துல பெண் பிள்ளைகள் மொழி கற்றுக்கொள்ள வீட்டுக்கு வந்துட்டாங்க. நறுக்கிய நகத்துண்டுகளை எடுத்துக்கிட்டு உதிரன் வெளியே போனான். கபிலர் மொழிக்குள் நுழைய தொடங்குறாரு. மழை அதிகமா தொடங்குது. வார கணக்குல விடாது கொட்டும் அடைமழை இன்னும் சில நாள்கள தொடங்கும். அடைமழை தொடங்கிட்டா அடுத்து கடும் குளிர். தந்தரையிலிருந்து வந்தவங்களால இந்த குளிரை தாங்க முடியாது. கடும் குளிர் தாங்க கபிலருக்கு எளிமையர் போர்வையை நெய்யுமாறு பாரி சொல்றான். குளிரிலிருந்து காத்து கொள்ள எவ்வியூர்ல உள்ளவங்க முடியுள்ள தோல் ஆடைகளை பயன்படுத்துவாங்க. அது காட்டுல வாழ்ந்து பழக்கப்பட்டவங்களுக்கு போதும். புதுசா அந்த இடத்துக்கு வர்றவங்களுக்கு அது போதுமானதா இருக்காது. அவங்களோட உடல் சூட்டை பாதுகாக்கும் மேலாடை தேவை. காட்டோட மிக உயர்ந்த பகுதிகள்ல லவங்கமும் செங்கடம்பும் அடர்ந்து கிடக்கும் இடங்கள்ல பேரெலி உயிர் வாழும். இது பூனையை விட அளவுல பெருசு. பஞ்சினும் மெல்லிய மயிர்களை உடையது. பொங்கும் புகை போல பொசு பொசுன்னு இருக்கும் அந்த மயிர்களால உருவாக்கப்படும் போர்வை உடலுக்கு மிகுந்த கதகதப்பை கொடுக்கும். உடலோட சூட்டை வெளிவிடாம பாதுகாக்கும். கடும் குளிரையும் உடலோடு அண்ட விடாது. கபிலருக்கு எலி மயிர் போர்வையை நெய்ய தேவையான எலிகளை பிடிக்கணும். உதிரன் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்களை அழைச்சிக்கிட்டு புறப்படுறான். கபிலர் அவரும் கூட போறதா சொல்றாரு பாரிக்கிட்ட. இளைஞர்கள் மிக விரைந்து செயல்பட்டாதான் அதை பிடிக்க முடியும். நீங்க அவங்கள பின்தொடர்றது கடினமாயிற்றே அப்படின்றாரு பாரி. நான் என்ன விரட்டியா பிடிக்க போறேன்? பிடிக்க போறவங்கள பின்தொடர போறேன் அப்படின்னு சொல்றாரு கபிலர். முன்னேறதை விட கடினமானது பின்தொடர்றது. பின்தொடர கூட முடியாத அளவுக்கு நான் தளர்ந்துடல. எனக்கு வயசும் ஆயிடல அப்படின்னு சொல்றாரு கபிலர். சின்ன சிரிப்போட பாரி சொல்றாரு, மழைக்காலம் இல்லையா, பாறைகள் வழுக்கும் அப்படின்னு தான் சொல்ல வந்தேன். எப்படி சொன்னாலும் நீ சொல்ல வரும் செய்தி அதுதானே அப்படின்றாரு கபிலர். நான் பதில் சொல்லலன்னா உங்கள் வினாவே விடையாகிறோம். என் தோழன் அவனது சொல்லாலேயே கண்டறியப்பட்டு விடக்கூடாதல்லவா? எந்த பக்கம் போய் மிதிச்சாலும் தப்பித்து போகும் வல்லமை கொண்டது அப்படின்னு உதிரன் சொன்னது பேரெளிய மட்டும்தான் நினைச்சேன். இப்போ பாரி சிரிச்சுக்கிட்டே கபிலரை கட்டி அணைச்சுக்கிறாரு. 2 பேரும் புறப்பட்டு போறாங்க. ஆதிமலையின் குறிப்பிட்ட திசை நோக்கி இளைஞர்கள் வேகமா போறாங்க. சூரிய ஒளி நண்பகல் வரை தான் தெரியும். அந்த பொழுதுக்குள்ள பிடிச்சாதான் உண்டு. ஒரு நாளைக்கு 2 பிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஒரு போர்வை செய்ய குறைஞ்சது 20 பேரெலிகளையாவது பிடிச்சாகணும். உதிரன் சரன்னு பாறைகளை ஏறி போயிட்டு இருக்கான். மிகச் சிறிய நேரம் தான் அவங்கள பின்தொடர்ந்தாங்க. அதுக்கு பின்னால பின்தொடர்தலுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. பாரியும் கபிலரும் பேசிக்கிட்டு அவங்க போன திசை நோக்கி மலையேறிட்டு இருக்கிறாங்க. பன்மயிர் பேரெலி அப்படின்னு எலிய பத்தி பெரும் புலவர் ஒருத்தர் பாடியிருக்கிறாரு அப்படின்னு சொன்ன கபிலர் சட்டுன்னு நினைவுக்கு வந்தவரா சொல்றாரு, அங்கவை கத்துக்கிறதுல அளவற்ற ஆர்வத்தோட இருக்கிறா அப்படின்னு. பாரிக்கு இது ஒரு புதிய செய்தியே இல்லை. ஆனாலும் கபிலர் வாயால கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவா மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தானே கேள்வி கேட்பாங்க. அங்கவையோ அறிந்து கொள்வதற்காக கேள்வி கேட்கிறா. 2க்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பாக்குறாரு பாரி. மரத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா மரத்தை பார்த்தா போதும். ஆனா மரத்தை அறிந்து கொள்ள வேணும்னா அதோட வேரை பார்க்கணும் இல்லையா? அதை போலத்தான் உயிரெழுத்து 12 அப்படின்னு நான் சொன்னப்போ அதை தெரிஞ்சுக்கிறவங்க என்னென்ன அப்படிதானே கேட்பாங்க. அவளோ ஏன் 12 அப்படின்னு கேக்குறா. கேள்வி சரிதானே அப்படின்னு பாரி கேக்குறா. சரிதான், ஆனா விடைக்கான இடம் வினாவில இருக்கணும் இல்லையா? எத்தனையோ தலைமுறைகளா நமது முன்னோர்கள் ஒளிய உருட்டி உருட்டி எழுத்தாக்கி வச்சிருக்காங்க. தண்ணி போன இடத்துல பதியும் தடம் போல
பேசும் ஒலிக்கு ஒரு தடத்தை உருவாக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இந்த பெரும் பட்டறிவு சேகரத்தை என்னோட அறிவால எப்படி அளந்து பார்த்து விடை சொல்ல முடியும்? கபிலரின் விடை சரிதான் அப்படின்னு பட்டது பாரிக்கு. கபிலர் சொல்றாரு, முன்பொரு முறை பெரு வணிகனின் மகள் ஒருத்தி என்கிட்ட மொழி கத்துக்கிட்டா. அவளும் இப்படித்தான் வினாக்களை கேட்டுக்கிட்டே இருப்பா. காலையில அங்கவை கேள்வி கேட்டதுல இருந்து அவளோட நினைவாவே இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே எதிரில் இருக்கும் வேங்க மரத்தை பார்த்து அப்படியே அசைவற்று நின்னுட்டாரு கபிலர். பாரியும் நிக்கிறாரு. வேங்கை மரத்தின் தாழ்வான கிளையில மயில் ஒண்ணு உட்கார்ந்துருக்கு. பேச்சு கேட்டு பறந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கபிலர் பேச்சை நிறுத்திட்டாரு. அது தன் தலையை மட்டும் மேலே தூக்குது. அதன் அசைவை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு கபிலர். பாரி மரத்தின் அடிவாரத்தை எதையோ உத்து பார்த்துக்கிட்டு இருந்தாரு. மயில் மெல்ல தலையை திருப்பி 2 பேரையும் பார்த்துட்டு கிளையிலிருந்து குதிச்சு காட்டுக்குள்ள மறைஞ்சு போயிருச்சு. இன்னும் சிறிது நேரம் உட்கார்ந்திருக்க கூடாதா? வெறுகு பூனையின் கண்களுக்குள் இருக்கும் நீலமும் பச்சையும் கலந்த கலவை அதுதானே மயில் தொகையின் கண்களிலும் இருக்கு அப்படின்றாரு கபிலர். பாரி மறுமொழி எதுவும் சொல்லாம மரத்தின் அடிவாரத்தையே நோக்கி நடந்து போறாரு. ஆனா கபிலர் அந்த மயில் உட்கார்ந்திருந்த கிளையை நோக்கி போறாரு. மயில் கிளையிலிருந்து தாவி மண்ணுல கால் பதித்த இடத்துல அதன் காலடி படிஞ்சிருந்தது. அதை பார்த்துட்டு சொல்றாரு, மயிலின் காலடியை நொச்சிய இலைக்கு உண்மை சொல்வாங்க. வெண்ணொச்சி 5 இலைகளை உடையது. மயிலுக்கு முன்பக்கம் 3 விரல் தானே இருக்கு. அதனால கருநொச்சியை தான் உண்மையா சொல்லியிருக்கணும். அதுக்கு தான் 3 இலை. கபிலரோட பேச்சுக்கு பாரிக்கிட்ட இருந்து மறுமொழி எதுவும் வரல. நீ என்ன பார்த்துட்டு இருக்கிற பாரி அப்படின்னு கேட்டுக்கிட்டே பாரிக்கிட்ட போறாரு கபிலர். மரத்தோட பட்டையில ஒட்டிட்டு இருந்த சிகப்பு நிற தடத்தை காமிச்சு பாரி சொல்றாரு, புலி தன்னோட வாயில் இருந்த ரத்தத்தை தொடச்சிட்டு போயிருக்கு அப்படின்னு. கபிலரின் கண்கள் குருதியை உத்து பாக்குது. புலியின் வாயில் இவ்வளவு குருதி இருக்குமானா அது யானையைத்தான் வீழ்த்தி இருக்கும். புலி குட்டி போட்டிருக்கிற புதருக்குள்ள யானை எதிர்பார்க்காம நுழைஞ்சிருக்கும். தடத்தின் வழியே காட்சியை அடுக்கிக்கிட்டே போனான் பாரி. கபிலரின் மனசுக்குள்ள சொற்கள் விரிஞ்சுக்கிட்டே போச்சு. தோகை விரிச்ச மயில், அடியில் குருதி துடைத்த புலி, மயிலின் கால் தடம் நொச்சிய சொன்னது, புலியின் வாய் தடம் யானையை கொன்றது, குருதியுளரா வேங்கையின் அடியில் தனது இறகு உதிர்க்காம போன மயில். கபிலரோட மனம் காட்சிகளை சரசர சரன்னு தொகுத்துக்கிட்டு இருக்குது. பாரியின் வலது கை ஈட்டியை இறுக பிடிச்சிருந்தது. ஏன்னா குருதியின் ஈரம் காயாம தான் இருந்தது. ஒருவேளை அந்த புதர் மிக அருகில இருக்கலாம். கபிலரும் பாரியும் எங்கேயே விட்டுட்டு நாம மதுரை வீதிகளுக்கு போவோம். விழான்னா 6 வகை தராசும் தரை தட்டும் ஓசை நிக்காம கேட்கணும். அதுவே திருவிழான்னா இந்த 6 வகையோட சேர்ந்து 7 வகை அளவையும் நிக்காம நீளணும். அதனினும் பெருவிழான்னா இந்த 2ஓட சேர்ந்து 8 வகை இன்பத்தில் நகரம் திளைக்கணும். இதுவே விழாக்களுக்கு இலக்கணம் கண்டோர் சொன்ன சொல். மாமதுரையின் வணிகச்சாலையில குவிந்துள்ள மக்களின் கூட்டம் குறையறதா இல்ல. மாணிக்க கற்களை நிறுத்தும் மிகச்சிறிய மணித்தராசும், தங்க நகைகளை நிறுத்தும் பொற்தராசும், உலோகங்களை நிறுத்தும் உலோகத்தராசும், பண்டத்தராசும், மரத்தராசும், தூக்குத்தராசும் நிலை கொள்ளாம இரவு முழுதும் ஆடியபடியே இருந்தது. தராசு தட்டு தரை தட்டும் ஓசை இடைவிடாது ஒலிக்கும் இசையரங்கம் போல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. துலாமுள்ளின் தலையாட்டல் நின்ன பாடில்ல. நிற்காமல் துடிக்கும் வணிகத்தின் வால் அது. பண்டக காப்போன் எண்ணற்ற கணக்கர்களோட அமர்ந்து நாட்கணக்கில் கணக்குகளை போட்டுக்கிட்டே இருக்கிறான். இந்த திருமணத்துக்கு வரப்போகும் தேர்கள் எத்தனை? 1 குதிரை இழுக்கும் தேர், 2 குதிரைகள் இழுக்கும் தேர், 4 குதிரைகள் இழுக்கும் தேர் அப்படின்னு எத்தனை வகை அப்படின்னு கணக்கு போட்டுட்டு இருந்தான். குதிரைகள் தவிர பிற விலங்குகளால இழுத்து வரப்படும் தேருக்கு மணவிழா முடிகிற வரை கோட்டைக்குள்ள அனுமதி இல்லை. அதே போல சிறிய பல்லக்குகளுக்கும் சிவிகைகளுக்கும் அனுமதி இல்லை. 4 பேர் சுமக்கும் பெரும் பல்லக்குகளுக்கும் 8 பேர் சுமக்கிற மணிப்பல்லக்குகளுக்கும் யானையின் மேல பொருத்தப்பட்ட கூண்டு பல்லக்குகளுக்கும் மட்டுமே அனுமதி. தேர்களின் எண்ணிக்கையை உயிர்த்தறிந்து அதன் அடிப்படையில தேர் இழுக்கும் விலங்குகளின் எண்ணிக்கை கணக்கிடப்படுது. விலங்குகளுக்கு தேவையான கூலங்கள் கணக்கிடப்படுது. பணியாளர்களின் எண்ணிக்கையையும் விருந்தினர்களின் எண்ணிக்கையும் கூட கணக்கிட்டாங்க. நெல், வரகு, திணை, சாமை தொடங்கி எள்ளு, கொள்ளு, அவரை, மொச்சை வரையிலான கூலங்களையும் நிறுத்தல், முகர்தல், பெய்தல் அளவைகளை கொண்டு தேவைகளை கணக்கிட்டாங்க. பண்டக காப்போனின் அறை முழுதும் கணக்குகள் நிரம்பி வழிஞ்சிட்டு இருக்கு. இரவும் பகலும் இதே வேலையா இருந்ததுனால ஏடுகள்ல எழுதாமலேயே எண்களை ஒப்பிச்சிட்டு இருக்காங்க. ஒரு படிக்கு அவரை 1800, பயறு 14,800, அரிசி 38,000 இருக்கும்.
அப்படின்னு எண்ணிக்கைய நினைவுகளை பகுதியாக்கிட்டாங்க. குதிரைகளோட கட்டுத்தறி கணக்குகள் துல்லியமா தயாராயிருச்சு. ஆட்டுத்தோல் பிடி கொண்ட கசை எத்தனை தேவை அப்படின்றதுல தொடங்கி கண்பட்டி கடிவாளம் வரை குதிரைக்கு தேவையான பொருட்கள் எவ்வளன்ற கணக்கும், கொல் புல் தண்ணீர் வேலை தவறாம கொடுக்க வேண்டிய அளவுக்கு மொத்த கணக்குகளும் எழுதப்பட்டிருந்தது. கட்டுத்தறியின் முடை நாற்றத்திலிருந்து நகரத்தை காப்பாத்த கணக்குகளே அச்சாணிகளா இருந்தது. எண்ணற்ற விழாக்களையும் திருவிழாக்களையும் கண்ட மதுரை இப்போ பெருவிழாவுக்கு தயாராகுது. இன்னும் சிறிது நேரத்துல மணமகள் வந்து இறங்க இருக்கிறா. அவளை வரவேற்க நெடுங்கல் சாலை முழுதும் பேரலங்காரமா இருக்கு. எங்கும் அரச குலத்தினர் திரண்டு இருக்காங்க. வரப்போகும் மதுரையின் குலமகளுக்காக மாமன்னர் குலசேகர பாண்டியன் இன்னைக்கு அதிகாலையிலேயே வைகையில நீராடி பொன்னால செய்யப்பட்ட தும்பப்பூவை 20 மாவீரர்களுக்கு பரிசா கொடுக்கிறாரு. பொன்னரி மாலையும் நெற்றி பட்டமும் சூடிய பட்டத்து யானை முன்னால வந்துச்சு. அதை தொடர்ந்து பொன்னால செய்யப்பட்ட சேனம் அணிந்த குதிரைகளில் பொன்பூவை சூடிய மாவீரர்கள் 20 பேர் அணிவகுத்து வராங்க. அதுக்கடுத்து மின்னும் தலையணிகளும் சங்கு வளையல்களும் செந்நிற வடமும் இடையணியும் அணிந்த அழகு பதுமைகள் எண்மர் பொன்னால செய்யப்பட்ட சிறு பல்லக்க தூக்கிட்டு வராங்க. பெண்கள் பல்லக்கு தூக்கிட்டு வர்றத மதுரை முதன்முறையா பாக்குது. நெடுங்கல் சாலையில விலக முடியாத பெரும் கூட்டம் நிக்குது. இளமருதனும் செவ்வியனும் கூட்ட நெரிசல்ல திணறிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. இந்த அரிய காட்சி என்றைக்கு கிடைக்கும்? இவ்வளவு நெரிசல் இருந்தாலும் வந்து இறங்கும் இளவரசியார பார்க்காம போறதில்ல அப்படின்ற முடிவோட இருக்கிறாங்க. நெடுங்கல் சாலையின் திருப்பத்தில் தான் அவங்க நின்றுட்டு இருந்தாங்க. அங்கிருந்து பார்த்தா தொலைவுல பல்லக்குல வந்து இறங்கி அரண்மனை நெடும்படி ஏறி உள்ளே போறத பார்க்கலாம். பொன்னாலான தும்பை பூச்சூடிய வீரர்களின் அணிவகுப்பை தொடர்ந்து பெண்கள் எண்மர் தூக்கி வரும் சிறு பல்லக்கு முதல்ல வந்து நிக்குது. அதிலிருந்து இறங்க போறது யார் அப்படின்னு எல்லாரும் ஆர்வத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த பல்லக்கிலிருந்து யாரும் இறங்கல. முன்னால இருப்பவன் அடைந்து நின்றதால இளமருதனால சரியா பார்க்க முடியல. யார் இறங்குறாங்கன்னு தெரியல, கொஞ்சம் விலகுங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு அடைத்து நின்ற அந்த மனிதன் சொல்றான், அந்த பல்லக்குல இருந்து யாரும் இறங்க மாட்டாங்க. செவியன் அவனையே உத்து பாக்குறான். தோற்றமே அவன் ஒரு வணிகன் அப்படின்றது சொல்லுது. சாத்துக்களின் கூட்டத்தை சேர்ந்தவன் அப்படின்றது அவனை பார்த்ததும் தெரிஞ்சுக்கிறாங்க. அவன் பல செய்திகளை தெரிஞ்சிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு செவியன் அவன்கிட்ட கேட்குறான். அந்த பல்லக்குல யாரும் வரலையா? அது பொற்கிடுகு வேந்த பல்லக்கு. சாத்துக்களின் விழாக்கள்ல அதுக்கு தான் முதலிடம். அந்த பல்லக்குல யாரு இருப்பாங்க? செல்வத்தின் இளவரசி இருப்பா. இவன் சொல்றது புரியாம 2 பேரும் முழிக்கிறாங்க. அவன் அதுக்கு மேலேயும் சொல்றான், அது சக்கரவாக பறவையை கொண்டு வரும் பல்லக்கு. அந்த கணம் இளமருதனுக்கு தூக்கி வாரி போடுது. இந்த பெரும் விழாவுல தலை மரியாதை கொடுத்து பொற்பல்லக்குல எடுத்து வரும் பறவைக்காக செய்யப்பட்ட அந்த மேடையிலா நான் ஈச்சமர சட்டங்களால் செய்யப்பட்ட தேவாங்கின் கூட்ட வச்சேன். அந்துவன் கோவப்பட்டதோட நியாயம் இப்போதான் விளங்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே செம்மணிகள் பதிக்கப்பட்ட மகர பல்லக்கு வர்றத தொலைவுல இருந்து பாக்குறான். சூரிய ஒளி மின்னி மேலெழும் அழகு எல்லாத்தையும் சொல்லுது. 8 அன்னகர்கள் தூக்கி வராங்களே, அதுதான் இளவரசியாரின் பல்லக்கு அப்படின்னு சொல்றான் அந்த வணிகன். அவன் சொல்லாமலே அதுதான் இளவரசியாரின் பல்லக்கு அப்படின்றது தெரியுது. ஆனா தூக்கி வர்றவங்க அன்னகர்கள் அப்படின்னு சொல்றானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அவங்க யாரு அப்படின்னு கேக்குறான் இளமருதன். விதை எடுக்கப்பட்டவர்கள் அப்படின்றான் வணிகன். அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே இசைக்கருவிகளின் முழக்கம் எங்கும் கேக்குது. அரண்மனை பெண்கள் மங்கள குலவையிடுறாங்க. இளவரசியாரை வரவேற்க பாண்டிமாதேவி படியிறங்கி வராங்க. மலர் குவியலும் மஞ்சள் அரிசியும் பொன்வட்டுல எடுத்தபடி சேடி பெண்கள் உடன் வர அவர் வந்து நிற்பதும் பொற்பல்லக்கு மாளிகை நெடும்படியின் எதிரில வந்து நிற்பதும் ஒரே நேரத்துல நடக்குது. தொட்டியில தண்ணீர் இறங்குற மாதிரி பல்லக்க சிறு அசைவு கூட இல்லாம கீழே இருக்கிறாங்க அன்னகர்கள். தங்களின் கால் பார்த்தபடியே வணங்கி பின்தொடர்ந்து வராங்க. இசைக்கருவிகளின் ஓசை எங்கும் ஒலிக்குது. மாடங்களிலிருந்து பூக்கள் சொரியப்பட்டு இருக்கு. பல்லக்கிலிருந்து இறங்கும் இளவரசியை பார்க்க கூட்டம் அலை மோதுது. இளமருதன் எக்கி வணிகனின் தோள்பட்டையை தாண்ட முயன்றான். மகர பல்லக்கின் செம்மணிகள் ஒவ்வொன்றை பத்தியும் சொல்லி அதோட நிறத்தோட பெருமையும் அவை எடுக்கப்பட்ட நிலங்களின் தன்மையையும் அவை தாங்கி வந்துள்ள இளவரசியாரின் சிறப்பையும் இணைத்து இணைத்து சொல்லி மகிழ்றான் வணிகன். அவனுடைய வார்த்தைகள்ல வணிகர் குலம் பெருமிதம் பொங்குது. எல்லோரின் கண்களும் இறக்கப்பட்ட பல்லக்கையே பார்த்துட்டு இருக்கு. மேல தாளங்களின் ஓசையாலும் தூவப்படும் வண்ண மலர்களாலும் நெடுங்கற்சாலை திணறுது.
பாண்டிமாதேவி வந்து நின்ன பின்னாலேயும் பல்லக்கிலிருந்து யாரும் இறங்கல. பல்லக்கின் உள்ளே இருந்தவ யோசிச்சுட்டே இருந்தா. இந்த தயக்கம் எனது வாழ்வின் எல்லா உண்மைகளையும் சொல்லும் அப்படின்னு கண்மூடி அந்த கணத்தை கடக்குறா. நெஞ்சின் அழுத்தத்தை மூச்சு காற்று வெளியேற்றுது. மூடிய கண்களை திறக்கிறா. இடக்கை விரல்களால செம்பட்டு திரைச்சீலைய மெல்ல விளக்குறா. மதுரையின் மண் அவள் கண்கள்ல படுது. கொஞ்ச நேரம் மண்ணையே பார்த்துட்டு இருந்தவ காலடிய மதுரையில வைக்கிறா. கூட்டத்தின் ஆரவாரமும் இசை முழக்கமும் வாழ்த்து சொல்லும் எங்கோ எதிரொலிக்குது. இளமருதன் நின்ன இடத்திலிருந்து நெறிப்படும் கூட்டத்துக்குள்ள தலை தூக்கி பார்க்கறான். தூவப்படும் மலர்களுக்கு இடையில கண் கொள்ளா பேரழகு நடந்து வந்துட்டு இருக்கு. இள மஞ்சள் வெயில்ல கன நேரத்துல மறைந்த அவளது வடிவு கண்டு அவனை அறியாமலேயே சொல்றான், உலகின் பேரழகி அப்படின்னு. முன்னால நின்னுட்டு இருந்த வணிகனோட காதுல அந்த முணுமுணுப்பு கேக்குது. அவன் கொஞ்சம் திரும்பி சொல்றான், அந்த அழகையும் விஞ்சும் பேரறிவு கொண்டவள் பொற்சுவை. இளமருதனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வணிகனை பாக்குறான். அவன் மேலும் சொல்றான், பெரும் புலவர் கபிலர் கிட்ட கல்வி பயின்றவர் அல்லவா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அதுவரை உங்ககிட்ட இருந்து நன்றி கூறி விடைபெறுவது வீடியல். நன்றி, வணக்கம்.